இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய 2 தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடுகிறது. 2 தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். விழுப்புரம் தொகுதியின் வேட்பாளராக மீண்டும் கட்சியின் பொதுச் செயலாளர் எழுத்தாளர் ரவிக்குமார் அவர்கள் போட்டியிடுகிறார். சிதம்பரம் தொகுதியில் மீண்டும் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் மாபெரும் வெற்றி பெறும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரத்தை பெறுவோம். விழுப்புரம் தொகுதியில் தோழர் ரவிக்குமார் அவர்கள் 2வது முறையாக களம் காண்கிறார். நான் சிதம்பரம் தொகுதியில் 6வது முறையாக போட்டியிடுகிறேன். ஏற்கனவே 2 முறை அந்த தொகுதியில் மக்கள் வெற்றி வாய்ப்பை தந்தார்கள். இந்த முறையும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு களம் காண்கிறேன். அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு பெருகி வருகிறது. குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் மேற்கொண்ட 2 கட்ட பயணம், கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலும் முதற்கட்ட பயணம், இந்திய ஒற்றுமை பயணம், மணிப்பூரில் இருந்து மகாராஷ்டிரா வரையில் இந்திய ஒற்றுமை நீதிக்கான பயணம் என்று 2 கட்டமாக அவர் மேற்கொண்ட பயணம், இந்த நாட்டை பாசிச சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்கான பயணம். இதனை இன்றைக்கு நாட்டு மக்கள் உணரத் தொடங்கியிருக்கிறார்கள். 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி நாட்டின் வளர்ச்சி குறித்து தொடர்ந்து பேசினார்களே தவிர கண்கூடாக எந்த வளர்ச்சியையும் காண இயலவில்லை.